வணக்கம். இன்றைக்கி ஒரு பேர்ல் சோக்கர் நெக்லஸ் செய்ய போகிறோம். பேர்ல்ஸ் ஒரு சரம், ஜம்ப் ரிங், கோல்டு ஸ்பேசர் பீட்ஸ், பேக் செயின், நரம்பு, டூல்ஸ். ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். அது இந்த பேக் செயினோட கோக்க போகிறேன். நல்லா கோத்துட்டு டூல்ஸை வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நரம்பு எடுத்துக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதை அந்த ஜம்ப் ரிங்குள்ளே விட்டு இதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் எடுத்து 2 நரம்பையும் சேர்த்து முதல்ல கோக்க போகிறோம். இப்போ 2 பக்கமும் ஒவ்வொரு முத்து தனித்தனியாக கோக்க போகிறோம். ரெண்டு முத்து கோத்ததுக்கப்புறம் ஒரு கோல்டு பீட், ஒரு முத்து, மறுபடியும் ஒரு கோல்டு பீட். இதை மாதிரி எடுத்துட்டு இன்னொரு நரம்பு இருக்குது, அதோட எண்டையும் இந்த சைடாக விடணும். விட்டு அதை கிறிஸ் கிராஸாக வெளியில் இழுக்கணும். ஒரு நாட் மாதிரி வரும். இப்போ திரும்பவும் 2 பக்கமும் தனித்தனியாக ஒரு முத்து கோக்க போகிறோம். இது கோத்ததுக்கப்புறம் ஒரு கோல்டு பீட், ஒரு முத்து, ஒரு கோல்டு பீட் எடுத்து கிறிஸ் கிராஸாக கோக்க போகிறோம். இது மாதிரி 2 பேர்லை கோத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு பீட், ஒரு பேர்லு, இன்னொரு கோல்டு பீட் கிறிஸ் கிராஸாக கோக்கணும். இதை மாற்றி மாற்றி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கிட்டே வரணும்.
ஒரு சோக்கர் லெங்க்த்தோட சைஸ் வந்து 14 இன்ச்லேருந்து 16 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். நான் அதனால தான் நரம்பு சைஸ் வந்து 35 இன்ச் எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெட்டையாக போடும்போது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு வந்தோடனே மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கும்போது 2 நரம்பையும் சேர்த்து ஒரு பீட் கோத்த மாதிரி இப்பையும் கோத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு தடவை நல்லா இழுத்து விடுங்க. நம்ம நரம்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வளைவாக தெரியும். இதை மாதிரி இழுத்தா நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நாட் போடுறோம். நாட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்து ஒரு நரம்புக்குள்ளே விட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு 2-3 முடிச்சா போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற நரம்பை கட் பண்ணிடலாம். நான் இப்போ மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நான் 12 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். அந்த பேக் செயின் வந்து எனக்கு ஒரு 2 இன்ச் இருக்கும். மொத்தமாக ஒரு 14 இன்ச்சுக்கு இந்த நெக்லஸ் இருக்கும். 14 இன்ச்சுங்கிறது பெரியவங்களுக்கு உள்ள சைஸு. குழந்தைங்களுக்கு பண்ணணுன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச் கூட தான் வரும். நான் இப்போ இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்து அதோட பேக் செயினோட ஹூக்கை கோத்துட்டு இந்த நெக்லஸோடு சேர்த்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஒரு பேர்ல் வச்சு சூப்பராக ஒரு சோக்கர் நெக்லஸ் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.